அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடக்கப் போகிறது. ஏற்கனவே நாம ஒரு விஷயத்த நிரூபித்து விட்டோம். என்ன விஷயம் அப்படின்னா, இவ்வுலகத்தில் அனைவருமே ஞானிகளே அப்படின்னு ஒரு விஷயத்தை நிரூபிச்சோம். இன்றைக்கு அதை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளும் நோக்கத்திலே இரு கட்சிகளாக பிரிந்து இங்கே நாம் வாதாடப் போகின்றோம். அதாவது நான் ஞானி இல்லை, நான் எப்படி அண்ணாவை போல் ஞானியாக இருக்க முடியும் என்று ஒரு சைடில் இருந்து பேச, மற்றவர்கள் இல்லை நீயும் ஞானிதான் என்று நிரூபிக்க இருக்கின்றார்கள். இந்த வாதத்தை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஞானம் அஞ்ஞானம் அப்படிங்கிறத நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பொதுவா ஒரு சாப்டர் இந்த ரஜோ தமோ சாத்விக் இதெல்லாம் வந்து குணங்கள், இது குணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிறது, இது வந்து அஞ்ஞானம், குணாதீத நிலையில் இருப்பவர்கள் ஞானிகள் அப்படின்னுட்டு பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து கௌரி டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். சரியா? சோ ஆனாலும் இவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்னா, இங்க பாரு, அறியாமைன்ற வார்த்தை எதுக்காக சொல்ற? அறியாமைன்னா தெரியாம பண்றேன் அப்படின்னா தான் அறியாமை. சரியா? நீ எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணின அப்படின்னு சொன்னா அது அறியாமையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால நீ ஞானிதான், நீ தமஸ்ல இருந்தாலும் நீ ஞானிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண தயாரா இருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம் நவ். கௌரி சைட்ல இருந்தே ஆரம்பிப்பான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அண்ணா அறியாமலதான் இருக்கும். அந்த உங்களை மாதிரி ஞானி இல்லை எல்லாமே பேசினாலும் அந்த அந்த பீக் டைம்ல அந்த கோவம் வந்துருது. அதுவும் பொய்யான உங்களை மாதிரியான கோபம் கிடையாது. உண்மையான கோபம், உண்மையான அர்ஜு, உண்மையாவே வந்து உள்ள வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அர்ஜு வந்துடுது. கோவப்பட்டு வார்த்தைகள்லாம் விட்டுரும். ஆனா நீங்க ஒரு டைம் கூட கோவப்படுவீங்க. ஆனா நீங்க உள்ள இருந்து அந்த அர்ஜு உங்களுக்கு வராது. எங்களுக்கு பார்த்தா உள்ள இருந்தே அந்த அர்ஜு வந்துடும், வெறுப்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த அர்ஜோ கோவமோ எதுவுமே வராது. அப்படி எப்படி நீங்க நானும் ஒண்ணா முடியும்? வெரி குட் கொஸ்டின். நல்லா மறுபடியும் சொல்லிடுறேன். அண்ணா, நீங்கள் கோபப்படுவதை நடிப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் உள்ளார்ந்து உண்மையில் கோபப்பட மாட்டீர்கள். மிக தெளிவாக அந்த ரம்ய ராமலா சமாதானாவில் இருந்து கொண்டு ஆனால் கோபப்படுவது போல் நடிப்பீர்கள். ஆனால் நான் படும் கோபம் அப்படியா இருக்கின்றது? நான் கோபமாகவே மாறிவிடுகின்றேன் அண்ணா. ஆதலால் நீங்களும் நானும் ஒன்றல்ல. கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல யாரு, சுதாவா தீபிகாவா? இல்ல ஷியாமலா முதல்ல ட்ரை பண்ண முடியுமான்னு பாரு, இல்லைன்னா அடுத்து சுதா வரணும். ஓகேண்ணா. இது நடிப்பு ஆனதுக்கு அப்புறம் நடிப்பு தான் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து நீ உள்ள இருந்து வருது அப்படிங்கிறீல்ல, உள்ள இருந்துன்னா உள்ள இருக்கிறது அந்த ஒன்னே ஒண்ணுதான். அது வந்து ஆனந்தமா தான் இருக்கு. உனக்கும் ஆனந்தமா இருக்கு, எங்களுக்கும் ஆனந்தமா தான் இருக்கு. அந்த உள்ள இருந்து அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மால இருந்து எல்லாம் வரல. நீ போட்டு வச்ச தாட்ல இருந்து வருதே ஒழிய, நீ சும்மா அந்த வேஷத்துல நீ நல்லா நடிச்சிட்டு இருக்கிற. அண்ணா சத்துவகுணத்துல நடிச்சிட்டு இருக்காரு, நீ ரஜோகுணத்துல நடிக்கிற. அப்ப 2 பேருமே ஒண்ணுதானே? சரி, பரவாயில்ல, ஓரளவு சொல்லியிருக்கீங்க. சுதா, இன்னும் கொஞ்சம் அவருக்கு புரியுற மாதிரி. ஆனா இப்ப அம்பரீஷன் கதையில பார்த்தோம் அப்படின்னா, துர்வாசர் வந்து அப்படியே கோவப்படுவாரு. அப்படியே உள்ள இருந்து கோவப்படுற மாதிரிதான் தெரியும். ஆனா அப்படியே அவர் ஃபுல்லா நடிப்பு. அவர் வந்து அம்பரீஷன் அந்த பக்தனுடைய அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு தன்னை தாழ்த்தி வந்து அவர் வந்து கோவப்படுற மாதிரி நடிச்சாரு. இப்ப வந்து நடிப்புல வந்து தெரிஞ்சே நடிச்சாலும் தெரியாம நடிச்சாலும் நடிப்பு தானே அப்படின்னு சொல்ல வர்றோம்னா, இப்ப துர்வாசர் வந்து தெரிஞ்சே நடிச்சாரு. இப்ப வந்து கௌரி வந்து எனக்கு தெரியலையே, தெரியாம கோபம் வருதே அப்படின்னா, தெரியாம இருந்து கோபப்படணும் அப்படின்னு அவ வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்ல வர்றேன். அவ தெரியாம கோவப்படுறான்னு சொல்லாத, அவ தெரிஞ்சேதான் கோவப்படுறான்னு ப்ரூஃப் பண்ணு. அப்பதான் அவ ஏத்துப்பா. சரி, தீபிகா ட்ரை பண்ணுவான். கௌரி கோவப்படும் போது நான் கோவப்படுறேன் அப்படின்னு தெரியுது இல்ல, நான் கோவப்படுறேன், இந்த இடத்துல நான் கோவப்படணும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் கோவப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோபத்துல இருந்து பின்னாடி போறா.
நான் அவ பின்னாடி போவே இல்லை அப்படின்னா, அதாவது இப்ப கோவப்படும் போது அவ ஒரு ஒரு ரைட்ல இருக்கால்ல, ரஜஸ்லயோ தமஸ்லயோ இருக்கால்ல, சரி. அதுல இருந்து திருப்பி பேக் டு கௌரிக்கு போறா அப்படின்னாலே அவ நடிக்கிறான்னு தான் அர்த்தம். ஓகே. நடிக்காம இருக்கும்போது நான் கோவப்பட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சேன்னா நான் வருஷம் பூரா கோவப்பட்டுட்டே இருக்கணும், அங்கேயே நான் இருந்துடுவேன். ஓகே. நான் வெளியே பேக் டு வரமாட்டேன். இப்போ ம். கமலஹாசன் வந்து 3 வேஷம் போடுறான். ம். சாத்விகா ஒரு வேஷம். அன்னியன் பட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நான் சூப்பரா புரியும். அன்னியன் படத்துல ஒருத்தர் இருக்கான்னா விக்ரம். விக்ரம் வந்து அம்பியா தமஸ் வேஷம் போடுறான். விக்ரம் வந்து அன்னியனா ரஜஸ் வேஷம் போடுறான். விக்ரம் வந்து ரெமோவா சாத்விக வேஷம் போடுறான். இந்த 3லயுமே வந்து அவன் போயிட்டு 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 வர்றது யாருன்னா விக்ரம். விக்ரமுக்கு தெரியும் நான் தான் அன்னியன், நான் தான் அம்பி, நான் தான் அந்த ரெமோ அப்படின்னு சொல்லி. சோ நான் ரெமோ அப்படின்னு போயிட்டு ரெமோவாவே ஆயிட்டான்னா அங்கேயே இருந்துடுவான், திரும்பி வந்து விக்ரமா வரமாட்டான். இப்ப கௌரி வந்து கோவப்பட்டுட்டு திருப்பி கௌரி ஆயிடுறா, கோப கௌரியில இருந்து நார்மல் கௌரிக்கு வந்துடுறா அப்படின்னாலே அவ போடுறது வேஷம் தெரிஞ்சுட்டுதான் கோவப்படுறா அப்படின்னு நான் சொல்ல வரேன். தீபிகா சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் நடிக்கிறீர்கள், ஆனால் நான் கோபமாகவே மாறிவிடுகின்றேன் அண்ணா என்று ஒரு கேள்வியை வைத்தார். ஆனால் இவள் சொல்லுகின்ற பதில் எப்படி இருக்குதுன்னா, கோபமாகவே நீ மாறிவிட்டது உண்மை என்றால் பின் மீண்டும் நார்மலாக வர முடியாதே, பின் மீண்டும் நார்மலுக்கு வந்து விடுகிறாய் என்ற ஒன்றே போராதான் நீயும் நடிக்கிறாய் என்று புரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிற பாயிண்ட கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கா. இந்த பாயிண்டோட நான் அடிஷனலா என்ன பாயிண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னா, கோபப்படுவதற்கு முன்னாலும் கூட அவள் சாய்ஸ் அவகிட்ட இருந்துதான் டிசைட் பண்றா அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்ல வரேன். சரியா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, சப்கான்சியஸ் சொல்லி தப்பிக்க பாப்பீங்க. இவன் கௌரி கூட அதான் சொல்றா, தானா எனக்கு கோபம் வந்துடுச்சு, கோபம் வந்ததே எனக்கு தெரியாது, நீங்க வந்து கோபத்தை கொண்டு வருவீங்க, ஆனா எனக்கு கோபம் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் வந்து அவ சொல்றது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன, அது வந்து அவ சப்கான்சியஸை கொண்டு வந்து மேட்ச் பண்றா அப்படின்னு அர்த்தம். இதை நேத்தே நம்ம நிரூபிச்சிட்டோம். சப்கான்சியஸ்ல இருந்து கோபத்தை தூண்டுகின்ற, அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோபப்படணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆழ்மனதுல இருக்கலாம். ஆனா அந்த ஆழ்மனத்தை தூண்டுதல்ல உன்னுடைய கான்சியஸ் நீ விரும்பி அந்த சப்கான்சியஸ்ல ஒட்டினா மட்டும்தான் உன்னால கோவப்பட முடியுமே தவிர, கான்சியஸ் நீ அந்த சப்கான்சியஸ்ல ஒட்டாம இருந்தது அப்படின்னா நீ கண்டிப்பா கோவப்பட மாட்ட என்ற அந்த தத்துவத்தின் உண்மையை கொண்டு நாம் பார்க்கும்போது, இவள் கோபம் அப்படிங்கிறது படணுமா படக்கூடாதா, கோபப்பட்டு இப்ப பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சாய்ஸ் அவகிட்ட இருந்து அவ சூஸ் பண்ணி தான் கோவப்படுறா. அப்ப நான் எப்படி சூஸ் பண்ணி கோவப்படுறேனோ அப்படித்தான் கௌரியும் சூஸ் பண்ணி கோவப்படுகிறாள். ஆதலால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லை என்ற எக்ஸ்ட்ரா பாயிண்டும் சேர்த்துக்கலாம். வேற யாருக்காவது இன்னும் டெப்தா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்த உடனே எனக்கு ஒரு ரியாக்ஷன் வருது இல்ல, உள்ள எனக்கு சுருன்னு ஏறுது இல்லையா, அந்த சுருன்னு ஏறுறதே வந்து இதுக்கு வந்து நான் சுருன்னு ஏறணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த சுரு அப்படிங்கிற சுவிட்சை போட்டாதான் எனக்கு சுருன்னே ஏறும். சோ இது டிசைட் பண்றது யாரு அப்படின்னா சித்தாபாஷ். சித்தாபாஷ் வந்து சுருன்னு ஏறுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அடுத்து வந்து சித்தாபாஷ் என்ன முடிவு பண்ணுவான்னா, இப்போ நான் ரஜசிக்ல இருந்து பிளே பண்ணணுமா தமசிக்ல இருந்து பிளே பண்ணணுமா அப்படின்னு. ஒண்ணு மௌனமா இருக்கலாம், இல்ல மௌனமா வெளியே வந்து மௌனமா இருந்துட்டு உள்ள கடவுடன் குதிச்சிட்டு இருக்கலாம், இல்ல அப்படின்னா நிஜமாவே அட ஒண்ணும் இல்லப்பா இதெல்லாம் ஒரு மேட்ராப்பா அப்படின்னு நினைக்கலாம். சோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ஞானம் இருக்கும், ஒரு ஞானம், ஒரு காரணம் இருக்கும். ஞானம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ரஜஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணம், தமஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணம், சாத்வீகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். சோ இந்த 3 காரணத்துல எந்த காரணத்துல நான் இருக்கணும் அப்படின்னு என்னோட பேக்ரவுண்ட்ல ஓடுதோ அத வந்து சித்தாபாஷா இருக்கிறவன் பிக் பண்ணிட்டு அந்த காரணத்தோட எக்ஸ்பிரஷனை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரேன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஷி நோஸ் தட் 100%. ஸோ இந்த ரீசன்னால நான் இந்த ஆக்ஷனை பண்றேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா டிசைட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை பண்றான் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றதுக்கும் தீபிகா சொல்றதுக்கும் இந்த சாய்ஸ் நம்ம கையில இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்ப கௌரியே எடுத்துட்டோம் அப்படின்னா,
அவங்க அப்பாட்ட சுதாமா கோவப்படுறது. சுதாமா ஒக்க நிமிஷம் சுதாமா சுதாமா ஒக்க நிமிஷம் அண்ணா ஒரு 4 ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு எங்களும் ஒரு 4 பாயிண்ட் சொல்ல விடுங்க. உங்க பாயிண்ட்லயே நின்னா நாங்க எங்க பாயிண்ட் நாங்க மறந்துட மாட்டோங்களா? இந்த நீங்க இப்ப சொன்னது எக்ஸாம்பிள் சொல்றேன். அது உனக்கு சரி அதுல இருந்து கூட உனக்கு கொஸ்டின் டவுட் வரும். ஓ சரி சுதா கௌரிய சொல்லி வந்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன். கௌரி வந்து அவங்க அப்பாட்ட கோவப்படுறதுக்கும், அம்மாட்ட கோவப்படுறதுக்கும், விஷ்ணுட்ட கோவப்படுறதுக்கும், உங்கட்ட கோவப்படுறது 4 பேர் எடுத்துக்கலாம். அவ வந்து அப்பாட்ட எப்படி கோவப்படணும் அப்படின்னு தெரிஞ்சேதான் கோவப்படுறா. அம்மாட்ட எப்படி வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம், அது தெரிஞ்சேதான் எல்லாமே வருது. சோ விஷ்ணுட்டையும் எப்படி பேசலாம், என்ன வேணா பேசலாம், அதுவும் தெரிஞ்சேதான் எல்லாமே கோவப்படுது. அதே அளவு அப்பாட்ட இருக்குமானா இல்ல. அப்பாட்ட வந்து எப்படி கோவப்படணும், எவ்வளவு பேசணும், எப்படி அமைதியா இருக்கணும் தெரிஞ்சுதான் எல்லாமே பண்றா. அது மாதிரி உங்ககிட்டயும் கோவப்படுறாளா, அது எந்த அளவு வரணும், எந்த அளவு பேசணும் அப்படின்னு எல்லாமே இந்த 4 பேர்கிட்ட அவ எப்படி கோவப்படுறான்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம்ல. சாய்ஸ் அவ கையில தான் இருக்கு அப்படின்னு. சூப்பர் எக்ஸாம்பிள். 5வது அவனை சேர்த்துக்கோ. இந்த தெரிஞ்சவங்க கிட்ட தான் ஓவரா விழும். அந்த தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துப்பா. தேர்ட் பர்சன்ட் எல்லாம் கோவம் எப்படி அடிக்க வச்சுக்கிறான்றதையும் அவ சேர்த்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அது அன்கண்ட்ரோலெல்லாம் ஒன்றும் வரல. கரெக்டாக தெளிவா எந்த இடத்துல எப்படி யாருக்கிட்ட அப்படிங்கிறது எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு அப்புறம் கோபமாவே மாறிட்டாலாம். அப்போ நீயும் என்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்க என்று ப்ரூஃப் பண்ணி இருக்கிறார்கள். சரி, அவளுக்கு சான்ஸ் தர சொன்னா நீ வாமா. இருக்குண்ணா எனக்கு 2 பாயிண்ட்ண்ணா. நீங்க சொன்னீங்க யார்கிட்ட எப்படி கோவப்படணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே. ஆனா அஞ்ஞானியே அதுதானே. ஞானி எப்பயுமே பாசிட்டிவாலிட்டியே பார்க்க மாட்டான். ஞானி வந்து அப்பா கிட்ட ஒரு மாதிரியும், நண்பன் கிட்ட ஒரு மாதிரியும். ஆனா இன்டென்ஷன் சொல்றேன், நான் எனக்கு இன்டென்ஷனாவே அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அண்ணன் கிட்ட ஒரு மாதிரி, உங்ககிட்ட ஒரு மாதிரியே என்னோட பிஹேவியர் மாறுது அப்படின்னா, ஞானி எந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா 100% நீங்க வந்து 100% எந்த பாகுபாடுமே பார்க்காம லவ் வச்சிருப்பீங்க. இததான் வந்து நீங்க நடிப்புன்றீங்களே. ஞானி வந்து நார்மல் நிலையில இருந்து எந்த சமநிலையில இருந்து கீழவோ மேலவோ வரமாட்டான். ஆனா அஞ்ஞானி நீங்க சொல்றீங்களா கோபம் அப்படின்ற அந்த கீழ்நிலைக்கும் அப்புறம் இன்பம் அப்படின்ற மேல்நிலைக்கும் போயிட்டு மறுபடியும் சமநிலைக்கு வர்றான் பாத்தியா. இந்த போயிட்டு வர்றதுக்கு பேர் தானே அஞ்ஞானி. சமநிலையிலே இருக்கவன் தான் ஞானி. போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் அஞ்ஞானி. நாங்க முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இப்ப தீபிகா ஒரு பாயிண்ட் சொன்னா, என்னது கோவப்படும் போது அவ டிசைட் பண்ணிட்டு தான் கோவப்படுறா, போயிட்டு மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துடுறா அப்படின்னு. போறோம் அப்படின்னாலே அது முடிஞ்சு போச்சே கதை. சமநிலையில இருந்து எப்ப இறங்கிட்டோமே அப்படின்னாலே அது அஞ்ஞானோட பாயிண்ட்ல முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்க கேள்வியை மட்டும் நான் சொல்லிடுறேன், யாராவது பதில் சொல்லுவாங்க. அண்ணா, ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் டிஃபரன்ஸ் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. எல்லா சூழலிலும் சமநிலையில் இருப்பவனே ஞானி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து எல்லா சூழ்நிலையிலும் சமநிலையில் இருந்து கொண்டுதான் நீங்கள் கோவப்படுறதோ என்ன வேணா பண்றீங்க. ஆனா நான் எங்க சமநிலையில இருக்கேன்? நான் சமநிலையை விட்டு அல்லவா தான் செயல்கள் செய்கிறேன். ஆதலால் நீங்களும் நானும் ஒன்னல்ல. இது கேள்விமா? சாமலாமா ட்ரை பண்றீங்களா இல்ல சுதா சொல்லட்டுமா? யார் வேணா அத்வைதத்துல இருந்து பேசலாமா, உங்க இஷ்டம்தான். சரி, சுதா சொல்லுமா. ஆனா மறுபடியும் அந்த சமபாவனைங்கிறது சாத்வீகம் தானே. அந்த சாத்வீகத்துல தெரிஞ்சு நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்றா. அவளுக்குள்ளயும் அந்த தெரியுது இல்ல எப்படி நடிக்கணும், யார்கிட்ட எப்படி நடிக்கணும் அப்படின்னு. சோ சாத்வீகத்துல இருந்து நீங்க நடிக்கிறீங்க, அவர் ரஜோகுணத்துல இருந்து நடிக்கிறார். ரெண்டுமே நடிப்பு தானே, தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, அன்பென்றால் கௌரிக்கு என்னவென்று அழகாக தெரியும். ஆனால் அன்பு என்று தெரிந்து கொண்டு நீங்க அன்பு வேஷத்தில் இருக்கிறீர்கள். அவள் முழுமையான அன்பென்றால் என்ன தெரிந்து கொண்டு, ஆனால் இப்போதைக்கு நாம் தமோரஜோ வேஷங்களை எடுக்கலாம் என்று அவள் வேஷம் போடுகிறாள். அவள் அதை உணர்ந்தே வேஷமாக செய்கிறாள் எனும்போது அவள் சமநிலை தவறினாள் என்று எப்படி வரும்? ஏனென்றால் அவளுக்கு தெரியாதா சமநிலை என்றால் என்னவென்று? தெரிவதால் தானே அழகாக அவளை சுட்டி காட்டுகின்றால் நான் சமநிலை தவறுகிறேன் அல்லவா என்று சொல்லுகிறார் என்றாலே சமநிலை என்றால் என்ன என்று தெரிகிறது. ஆனால் தவறுவதும் தெரிகிறது என்றால் சமநிலை என்றால் என்னவென்று மிக தெளிவாக தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே சமநிலை தவறுபவளை அறியாமை என்று எவ்வாறு சொல்லலாம்? இது சுதா, நீ ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கிய?
இல்ல நான் மெயினா நான் என்ன நினைச்சேன்னா அவளே மாட்டிக்கிட்டா. ம். சமபாவனை தவறாம நீங்க வந்து நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கோவப்படுறீங்க. ம். அவளுக்கும் தெரியுது நான் வந்து கோவப்படுறேன் அப்படின்னு. ம். கோவப்படுறேன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சமநிலையை தவறுபடுறவனுக்கா தெரியும்? தவறாதவனுக்கு தானே தெரியும். நான் கோவப்படுகிறேன், நான் ஏறுகிறேன், நான் இறங்குகிறேன், நான் கீழே இருக்கிறேன், மேல இருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே அவளுக்கு தெரியுதுன்னாலே சமநிலை. சமநிலையில இருந்துதானே அவ பண்றா. சமநிலைய விட்டுட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து கோபம் பட்டுட்டான்னா அப்படியேதான் அந்த அந்த பீக்லயே தானே இருப்பா. ஏறுறது இறங்குறது எல்லாம் தெரியுது இல்ல அவளுக்கு. எங்க இறங்கணும் எங்க ஏறணும் அப்படின்னு அவளுக்கு தெரியுதுன்னாலே ஆமா. அவளுக்கு சமநிலை என்றால் தெரிந்து விட்டது. தெரிந்துவிட்டு வேண்டுமென்று அப்படி இப்படி இருப்பதை போய் சமநிலை இல்லை என்று நான் சமநிலை இல்லை என்று நீ சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வேண்டுமென்று விரும்பி சமநிலையில் இல்லாததை அறியாமை என்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் ஒரு வேஷம் போடுறேன், நீ ஒரு வேஷம் போடுற. வேஷத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கலாமே தவிர, ஆனா தெளிவுல நீயும் ஞானி நானும் ஞானி தானே என்று கூற வருகிறார்கள். வேற பாயிண்ட்? சுதா புஷ்பம் சகுந்தலா கௌரிக்கு சப்போர்ட் பண்ணி கேள்வி கேளுங்கம்மா. பதிலாவது சொல்ல மாட்டேன்றீங்க. கேள்வியும் கேட்கல என்னன்னு அர்த்தம்? பேசுறதுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கும். பேசுறதுக்காக இந்த ஹையர் நாலேஜ் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக இந்த வார்த்தைகளா பேசுறத வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க அது எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாதுண்ணா. எவ்வளோ ஈகோல பேசுறதுக்கும் அன்புல பேசுறதுக்கும் அப்படியே ஆப்போசிட் டிஃபரெண்ட்ல அவளும் எல்லாமே சொல்றா. ஆனா நீங்க வந்து எல்லாரும் பேசுறதுக்கு ஹையர் நாலேஜ் ஒரு நாலேஜ் வச்சுட்டு வார்த்தையா சொல்றீங்க. நாங்க வந்து பிராக்டிக்கலா நடந்துக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் வேற வேற நான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, சகுந்தலா என்ன சொல்றான்னா கேள்வி புரிஞ்சுக்கோங்கம்மா. அத்வைதத்துல இருந்து பேசுறவங்க, எத்தனை அகங்காரத்தில் நான் இருக்கின்றேன் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அனைத்தும் நான் அறிவேன் என்பது வெறும் வாய் வார்த்தை. இந்த வெறும் வாய் வார்த்தையை வைத்து நீங்கள் ஞானிகள் என்று நீங்கள் எங்களை ப்ரூவ் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? எங்கள் அனுபவ சித்தாந்தம் அப்படி இல்லையே. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி என்று சொல்லலாம், ஆனால் நான் அப்படி அல்ல. நான் வெறும் வாய் வார்த்தையில் தான் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றேனே தவிர நான் அனுபவிக்கவில்லை. ஆதலால் நான் ஞானி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சகுந்தலா சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் அனைத்தும் தெரிந்து வைத்து தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அனைத்தும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதே ஒரு அறிவு தானே. அப்படி அடுத்தது வந்து நான் அகங்காரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அகங்காரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அறிவு. நான் எனக்கு அனைத்தும் தெரிந்து விட்டது, நானே ஞானி, ஞானம் எல்லாமே தெரிந்து விட்டது, நான் அகங்காரத்தில் இருக்கிறேன் என்றும் தெரிந்து விட்டது அப்படின்னா அனைத்தும் தெரிந்தவனால் எப்படி அகங்காரத்தில் இருக்க முடியும்? வேஷமா தானே போட முடியும். அனைத்தும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனால எப்படி அகங்காரத்துல இருக்க முடியும்? தவறென்று தெரிந்தும் அகங்காரத்தில் இருக்கிறார் என்றால் அது நடிப்பு தானே. ஆமா ஆமா, அப்படிதான் சொல்ல வரேன். அது வேஷம் தானே. அகங்காரமா இருப்பது போல இப்ப துர்வாசர் இருக்கிறாரு. துர்வாசருக்கு எல்லாமே தெரியும். ஆனா துர்வாசர் என்ன பண்றாரு? ஈகோயிஸ்டிக்கா வேஷம் போடுறாரு. ஈகோல இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு எல்லாருக்கும் சாபம் கொடுக்கிற மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையுமே திட்டுற மாதிரி கோவப்படுற மாதிரி வேஷம் போட்டு அவர் விளையாடுறாரு. துர்வாசரை அவுட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஹீஸ் சச் பிக் ஈகோயிஸ்டிக், இவர் ரிஷியா அப்படின்னு சொல்லுவோம். பட் ட்ரூத் என்ன அப்படின்னா ஹீஸ் எக்ஸ்ட்ரீம் ஹையர் பிரம்ம ஞானி. அதே மாதிரி சகுந்தலாமா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குமா பொழுதன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாரும் அவரை குருவா வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் கேட்டா நீ மறுபடியும் சொல்ற நடிச்சிட்டு இருக்க, கேக்குற மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு நாங்க தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கோம், இப்படியே போயிட்டே இருக்கும்னா. சுதா ஏதாவது சகுந்தலா சொல்லுமா? அதுதானே உண்மை. நீ சொன்னதுதான் உண்மை. அதுக்குதான் ஃபர்ஸ்டே நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ போய் அந்த சைடு போயிட்டு சரி எத்தனை பேர் வேணா போகட்டும், நமக்கு இன்னைக்கு பாத்துருவோம்ட்டு நானும் பேசாம இருக்கேன். சொல்லுமா. அப்புறம் எதுக்குன்னா இவ்வளவு பகவத்கீதை, இவ்வளவு ஞான தேவர் 9000 ஓவி,
அறியாமல இருக்கீங்களே பாமர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா ஓவியம் எழுதியிருக்காரு. ஏன்னா சரண்டர் ஆயிருதா, ஏன்டா சரண்டர் ஆகாம இருக்கு, மறுபடியும் நீங்க அந்த நடிப்பை கொண்டு வராதீங்க. நடிப்பு தானே அஞ்ஞானி நான் சொல்ல வரேன். அந்த நடிப்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு 2+2 4 அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவன் ஞானி அப்படின்னு கிடையாது. 2+2 4 அப்படின்னு எவன் பிராக்டிக்கலா எழுதி அதை ஃபுல்ஃபில் பண்றானோ அவன் தான் ஞானி. எல்லாத்துக்கும் தெரியும் 2+2 4 அப்படின்னு. ஆனா யாருமே அதை வந்து பிராக்டிக்கலா எழுதுறது கிடையாது. அதை தான் நாங்க சொல்ல வரோம். நீங்க தெரிஞ்சுட்டாலே அது வந்து பிராக்டிக்கல் வந்துரும், தெரிஞ்சுட்டாலே பிராக்டிக்கல் வந்துரும் அப்படி சொல்றீங்க. தெரியறது வேற, கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியறது வேற, பிராக்டிக்கலா நடக்கிறது வேற. நீங்க வந்து தெரிஞ்சிருச்சுன்னு அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்கிறீங்க. சரி, கௌரி சொன்ன கொஸ்டின் நான் தெளிவுபடுத்திடுறேன். அண்ணா, சத்துவ ரஜோ தமோ குணங்கள் என்பது அறியாமை, குணாதீத நிலை என்பது ஞான நிலை. இது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது தெரிஞ்சவன்லாம் ஞானி கிடையாதுன்னா. இதை தெரிந்து கொண்டு எவன் ஒருவன் குணாதீத நிலையில் இருக்கின்றானோ அவனை மட்டும் தானே ஞானி என்று சொல்ல வேண்டும். நாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ரஜோ தமோல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரஜோ தமோவில் ஒட்டி இருக்கின்ற எங்களை நாங்க தெரிஞ்சிருக்கோம், வாஸ்தவம் தான். குணாதீதம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும் தான். ஆனா தெரிஞ்சிருந்தாலும் நாங்க ரஜோ தமோ குணத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களை ஞானிகள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கௌரியோட கேள்விமா. அதுதான் திருப்பியும் நாங்க சொல்வோம், ரஜோ தமோ குணத்தில் நான் இருக்கிறேன், எந்த குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நீ ஞானி. கண்டிப்பா. வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ணா, இந்த வேஷம் நீ பிடிக்கிற போய் தான் நான் அந்த வேஷத்தை தடிச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு இந்த வேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விருப்ப நல்லா கேம் ஆட பிடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாட்டையும் கேரக்டர்ல ஒட்டி நானும் ஆணவத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பிடிக்காம இருந்திருந்தா நீங்க சொல்றதுக்கு நான் எல்லாமே லெசன் ரிசீவ் பண்ணிட்டு நானும் அந்த சைடு வந்திருப்பேன். இல்லைன்னா என்னால வர முடியல. இல்ல நீங்க டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கீங்க, டெய்லி லெசன் எடுத்துட்டு தான் இருக்கேன், இப்பயும் தெரியுது நடிச்சிட்டு தான் இருக்கேன்றது தெரியுது. தெரிஞ்சாலுமே திருப்பி எனக்கு ஏதோ பண்டிக்குட்டி சேத்துல போய் வரும் அந்த இதாகும் இல்ல, அத மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப ரிசீவ் பண்றதுல பிரயோஜனமே இல்லாமல் போயிட்டு இருக்குண்ணா. அந்த மூமெண்ட்ல மட்டுமே தப்பு பண்றேனா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல. எப்போ மேக்ஸிமம் வந்து ரொம்பவே தப்பு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. லெசன் ரிசீவ் பண்ணாலுமே அந்த மூமெண்ட்ல வந்து எடுத்துக்கிறேனா அப்படின்றது கூட டவுட்டா தான் இருக்கு. போதும், நீ நிறைய சேம் சைடு கோல் போடுற மாதிரியே இருக்கு. இல்லன்னா அவங்க இந்த பக்கம் பேசினாங்க நமக்கு சாதகமா, நமக்கு சாதகமா தான் பேசினா. அதை நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். நான் புரிய வைக்கவா, நீ புரிய வைக்கிறியா? இல்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் கௌரி சொன்னதுக்கு சொல்லிடுறேன். என்ன சொன்னா, அதான் நாங்க குணாதீதன்றது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமே தவிர நாங்க தான் தமசுல தானே இருக்கோம். குணாதீதன் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே குணாதீதனா இருந்து நீங்க வந்து சாத்விக்ல இருந்து வேஷம் போடலாம், ரஜஸ்ல இருந்து வேஷம் போடலாம், தமஸ்ல இருந்து வேஷம் போடலாம், போட்டுட்டு தான் இருக்கீங்க நிறைய இடத்துல. தமசா இருந்துட்டு இந்த கண்ணாடியை தலையில வச்சுட்டே மறந்து போயிடுறீங்க. அப்புறம் ஏதாவது நான் ஒண்ணு சொல்லி அனுப்புனா வாங்கிட்டு வராம மறந்து போய் வந்துடுறீங்க. சோ அந்த மாதிரி தமஸ்ல நிறைய தடவை வேஷம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த ஏதோ இப்போ ஒரு விஷயம், அந்த அரசியல் கதை ஏதாவது பேசும்போது ரஜஸ்ல இருந்து நல்லா நோண்டி இப்படி அப்படின்னு கௌரிய கோவப்படும் போது அதே மாதிரி ரஜஸ்ல எக்ஸ்ட்ரீமா வந்து கோவப்பட்டு பண்றீங்க. அப்புறம் குணாதீத்தன்ல இருந்துகிட்டே சாத்விகா உட்காந்து சத்சங்கமும் பண்றீங்க. இது நீங்க பண்றது. கௌரி என்ன பண்றா, குணாதீத்தன்ல இருந்துகிட்டு ரஜஸ்ல லஸ் புஸ்ன்னு கோவப்படுறா. குணாதீத்தன்ல இருந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க எவ்வளவு டீஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஹின்னு சிரிச்சுக்கிட்டே சாத்வீகமா அங்க இருக்கிறா. ஓகேவா? அடுத்து குணாதீத்த நிலையில இருந்துகிட்டே சோம்பேறியா ஏதோ பண்ணிட்டு சம்டைம்ஸ் வந்து இருக்கு, போன் பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறா. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. சோ தீபிகா சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் குணாதீத ஸ்திதியில் இருந்து கொண்டிருப்பதால் தான் முக்குணங்களுக்கும் உங்களால் மாற முடிகிறது. நீங்களே ஒரு குணத்தில் சிக்கியவராக இருந்தால் இன்னொரு குணத்திற்கே நீங்கள் போக முடியாது. நீங்கள் குணத்தை கடந்த நிலையில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் தான் நீங்கள் அவ்வப்போது 3 குணங்களுக்கும் மாத்தி செல்கிறீர்கள். நீங்கள் மட்டுமா? கௌரியும் அதைத்தானே செய்கிறார்.
அற்புதமாக அவளும் குணாதீத ஸ்திதியில் முக்குணங்களை கடந்திருப்பதால் தான் 3 குணங்களின் தேவையான நேரத்தில் அவ்வப்போது அவள் விருப்பப்படி அவள் மாறி மாறி வளம் வந்து கொண்டிருக்கின்றாள். ஆதலால் கண்டிப்பாக நீங்களும் ஒன்றுதான் என்று அவர் கூற வருகிறார். அப்படியே அந்த போனா சொன்ன அந்த கேள்விக்கும் சேர்ந்து நம்ம பதில் சொல்லிடலாம். போனா என்ன கேள்வி கேட்டா அப்படின்னா, எனக்கு இந்த ரஜஸ்ல தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க, அதனால இதை விட்டு வெளியே வர முடியாம நான் இருக்கேங்க என்பது போன்ற ஒரு கேள்வியை அவள் கேட்டார். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தெரியாது? அவளே சொல்லிட்டா, எங்களுக்கு தெரியும் தெரியும் தெரியும்ன்ற வார்த்தையை நீங்களே நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, இதுவே போதும் எங்களுக்கு. அதாவது சத்துவம்னா என்ன அழகா தெரியுமா? ரஜோனா என்ன சூப்பரா தெரியுமா? தமோனா என்ன அற்புதமா தெரியுமா? அப்போ பின்விளைவுகளை பற்றி தெரியுமா? அதுவும் சூப்பரா தெரியும். ரஜோனா என்ன? அந்த நேரத்துக்கு சுகம் தெரியும், பின்னாடி பெரிய ஆப்பு வைக்கும். ரஜோகுணத்துல இருந்தா தெரியும். தமோ குணம் லூசுத்தனமா வாழ்ந்தா பின்னாடி எவ்வளவு பெரிய ஆப்பு வரும் தெரியும். சாத்வீகமா இருந்தா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தோம், ஆனா பின்னாடி சூப்பரா இருக்கும் தெரியும். இப்படி சாத்வீகத்தின் அவுட்புட் என்ன, ரஜசிக்கின் அவுட்புட் என்ன, தமசிக்கின் அவுட்புட் என்ன, எல்லாமே சூப்பராக தெரியும். இல்லை இந்த குணாதீத நிலையிலேயே நாம் இருந்து விட்டால் அப்படின்னா, எந்த குணத்திலும் ஒட்டாமல் நாம் குணாதீத நிலையிலேயே இருந்து விட்டால் அப்படின்னா அதனுடைய நிலை எப்படின்னு தெரியும். சரியா? எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ரஜோ பிடிக்குது, அதனால நீங்க ரஜோ வேஷத்துல நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு பதிலையும் அவளே சொல்லிட்டான். சரியா? சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இது எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா உங்களை அறியாமையில் இருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டீர்கள், இப்படித்தான் அவுட்புட் வரும், இப்படிதான் இப்ப இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுகம் கிடைக்கும், பின்னாடி பெரிய ஆப்பு வரும் என்று முழுமையாக தெரிந்து கொண்டு விரும்பி நீங்கள் அதை செய்கிறீர்கள் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணா, எங்களால முடியலே இல்லை என்ற வாசகம் மட்டும்தான் அவ பொய் சொன்னா. சரியா? விரும்புகின்றாள் என்றது வார்த்தை கரெக்டான வார்த்தை, முடியலை என்ற வார்த்தை தப்பான வார்த்தை. அது மட்டும்தான் அவ போய் சொல்றது. விரும்பியதன் காரணமாக நீங்கள் பின்னாடி ஆப்பு வந்தா வரட்டும் என்று விரும்பித்தான் அவர்கள் அந்த நேரத்தில் செயல்படுகிறார்கள் என்பதுதானே சத்தியமான உண்மை. நான் அடிக்கடி இந்த மேனேஜர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த மேனேஜர் எக்ஸாம்பிள்ல நான் பர்டிகுலர் எச்சரிக்கை கூட பண்றேன். அதாவது அவருக்கு வந்து அல்சர் பெயின், ஸோ இவ்வளோண்டு காரம் சாப்பிட்டாலும் 3 நாள் அவஸ்தைப்படுவாரு அப்படிங்கிறது அவருடைய கண்டிஷனு. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு காரமா ஒரு டிஷ்ஷை வைக்கிறாங்க, நேசா நக்கி பார்த்துக்கிட்டு ஐயோ காரமா இருக்கு சார், நான் எப்படி சார் சாப்பிட தெரியுது அவருக்கு. அதாவது காரமா சாப்பிட்டா 3 நாளைக்கு அவஸ்தைப்படுவேன் அவருக்கே தெரியுது. ஐயோ ஆனா டேஸ்டா இருக்கே சார், எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றான் ஒரு வார்த்தையை. சரி என்ன அவனுக்கும் ஒரு விஷயத்த சொல்லியாச்சு, சார் வேண்டாம், டேஸ்டா இருக்குன்னு நீங்க 2 நிமிஷம் சாப்பிட்டுருவீங்க, அடுத்து 3 நாளைக்கு அவஸ்தைப்படுவீங்க சார், நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க சார், வேண்டாம் சார். நானும் சொல்லியாச்சா, அவர் மனசே அவர்கிட்ட சொல்லிடுச்சா, நானும் சொல்லியாச்சா, பரவாயில்ல சார் டேஸ்டா இருக்கு சார் என்று நீ மிக தெளிவாக அதை சாப்பிட்டு விட்டு 3 நாள் லீவ் போட்டாரு ஆபீஸ்க்கு, ஏன்னா வரல, அவ்வளவு வயித்தால போய் கஷ்டப்பட்டாரு. சரியா? இதை முடியலன்னா நீ பண்ற, விரும்பி பண்றமா, அந்த ஆசை எனக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் வரும்னு தெரியும், தெரிஞ்சே நீ உள்ள போற அப்படின்னா உன்னை போய் அவனால அறியாமன்னு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாருமே தெளிவா விரும்பித்தான் அந்த வேஷத்தை எடுக்கிறீர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் போட்டதும் நானும் முக்குணத்துல வேஷம் தானே போடுறேன், நீங்களும் முக்குணத்துல வேஷம் தானே போடுறீங்க. அது வேஷம்ங்கிறது ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? வேஷம்னு ஒத்துக்கிட்டீங்களா நீங்களும் நானும் ஒண்ணுதான். சரி வா கௌரி. கொஞ்சம் கேப் பேசுறேன்னு கொஞ்சம் கேப் விட்டதானே அந்த பாயிண்ட் எங்களுக்கும் சொல்ல முடியும். நீங்க 2 பேரும் மாறி மாறி சரிண்ணா, நீங்க இப்ப சொன்னீங்க விரும்பிதானே பண்ற தெரிஞ்சுதானே பண்ற அப்படின்னு. ஏன் நீங்க பண்ண வேண்டியதானே தெரிஞ்சு, நாங்க விரும்பிதானே கஷ்டம் வரும்னு விரும்பிதானே இதை அதை விருப்பம் இருக்க போய் தானே கஷ்டமும் படுறோம் இன்பமும் படுறோம். ஏன் நீங்க பண்ண வேண்டியதானே? நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கும் தெரியும் இது கஷ்டமும் இன்பமும் துன்பம் எல்லாமே தெரியும், ஏன் அந்த வேஷத்துக்குள்ள நீங்க போவே மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்க ஞானி அதனால போக மாட்டேங்கிறீங்க, ஏங்க நாங்க அஞ்ஞானி அதனால போறோம். நாங்க விரும்பி தானே நாங்க கஷ்டப்படுறோம், ஏன் நீங்க விரும்பி கஷ்டப்படுறது இல்ல விரும்பி சந்தோஷமும் படுறது இல்ல? ஒரு டிஸ்டன்ஸ்ல தானே எல்லா விஷயத்தையும் நடத்துறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நான் முடியல அப்படின்னு சொல்லல, எங்களால முடியும் ஆனா நாங்க பண்ண மாட்டோம். திமிர்த்தனம், ஏன் திமிர்த்தனம் கூட அஞ்ஞானத்துல மட்டும்தான் திமிர்த்தனம் இருக்கும். நீங்க சொல்லுவீங்க திமுருக்கு அவனுக்கு ஞானியாக முடியல அப்படின்னு, அதைதான் சொல்றோம். திமுர் இருக்க போய் தான் அஞ்ஞானி, திமுர் இல்லாத போய் தான் நீங்க ஞானி. சரி, இதுக்கு நானே பதில் சொல்லட்டுமா? அதாவது இல்லங்க நிறைய சொல்லுங்க, ஒரே நீங்க மட்டும் பேசணும்னு நினைக்க கூடாது. சரி சுதா நீ சொல்லுமா.
சுதா, anything wanted to try? அண்ணா இல்லைண்ணா, நீங்க இல்லாட்டி தீப்தி சொல்லுங்கண்ணா. சரி, நானே சொல்றேன். நீங்க சொல்ற போறதுதான் சுதா தீப்க்கு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, அதாவது என்ன மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டுங்க. சூப்பரா சவால் விடுற கௌரி. என்ன நீங்க வேற நான் வேறண்ணா, என்ன மாதிரி உங்களை வாழ சொன்னா முடியுமா? முடியாதா? முடியாதுல்ல. அப்புறம் மூடிட்டு நீங்களும் நானும் வேறன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே என்று மிக அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கு என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா உனக்கு பிடிச்சத நீ விளையாடுற, எனக்கு பிடிச்சத நான் விளையாடுறேன். நீ என்ன மாதிரி விளையாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே வந்து அவங்கவங்க பிடிச்ச கேம அவங்கவங்க ஆடிட்டு இருக்காங்க. சோ இதுல நீ என்ன மாதிரி ஆடு என்று நீ கட்டளையிட வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் நான் ஹையர் நாலேஜ்ல இருந்து சொல்லணும்னா, கௌரி வேற நான் வேறயா? அந்த வேஷத்துல ஆடுறதே நான் தானே. கௌரியினுடைய மொத்த அனுபவமும் நான் வந்து அதையும் ரசிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நான் என்ன அது வெறுத்துக்கிட்டா இருக்கேன்? அதுவும் என்னுடைய வேஷம் தானே. இந்த வேஷத்துல நான் இதை ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, நீ வந்து பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன், நான் ஆம்பளை வேஷம் போட்டுட்டு இருக்கேன். நீ வந்து நீங்க பொம்பளை வேஷம் போட முடியுமா அப்படின்னா, டேய் எடுத்துக்கொண்ட வேஷத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன் வேஷத்தை நீ பண்ணிட்டு இருக்க. ஆனா வேஷம்ங்கிறதுல எந்த தெளிவா நம்ம வந்து வேஷம் தான் போட்டுட்டு இருக்கோமே தவிர உண்மையில நம்ம ரெண்டு பேருமே ஆத்மஸ்வரூபத்துலதான் இருக்கோம். நீ போட்ட வேஷத்தை தான் நான் போடணும், நான் போட்ட வேஷத்தை தான் நீ போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லையே என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. நீங்க தானே டெய்லி என்ன இப்படி அகங்காரத்துல இருக்கேங்க, அன்புல இருக்க சொல்லி உங்களை மாதிரி இருக்க சொல்லி தானே எங்களை சொல்றீங்கன்னா, எங்களை முடியல இல்ல, அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சாம அப்படியே இருந்துருவா. அப்புறம் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, அப்ப அவ சொல்ற அதான் அவ சொல்ற, ரெண்டு பேருமே முடியாது இல்ல. உங்களை மாதிரி நாங்க ஆகணும்னா முடியாது, ஈகோல நீங்க இருந்து பாருங்க அப்படின்னு சொல்றால, அது உங்களால முடியாது இல்ல. அதனாலதான் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு பேருக்குமே முடியாது இல்லம்மா. முடியாதுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே. தான் நானும் சொல்றேன், முடியாதுன்னு தான் நானும் சொல்றேன். அதான் ரெண்டு அப்பெல்லாம் வேற வேற தானே. ஏன் உனக்கு அவரை ஆக முடியாது, அவர் உன்னையால ஆக முடியாது. ஆக முடியாது, கமல் ரஜினி ஆக முடியாது. அதான் ஆப்போசிட்டா இருக்க போய் தானே முடியாது. ஒன்னே ஒரு மாதிரி இருந்தா முடியும் இல்ல சாம்லா. ரெண்டு ஆப்போசிட்டா இருக்க போய் தானே முடியல. விரும்பினா விரும்பி இல்ல செய்யறப்ப எப்படி விருப்பம், நீ உன் விருப்பத்தோட நீ செய்யற. ரஜினி ஸ்டைல் ரஜினி தான் பண்ண முடியும். கமல் ஸ்டைல் இல்ல, சகுந்தலாவுக்கு வந்து தெளிவா நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உன்ன மாதிரி ஆகு என்ன மாதிரி ஆகு அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபியூஷன் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கோம். வேஷத்துல வித்தியாசமா போட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம். சரியா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகுந்தலா மாதிரி என்னால இருக்க முடியாதா? ஏன் என்ன மாதிரி சகுந்தலாவால இருக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் தயவு செய்து உண்மையை ஒத்துக்க ட்ரை பண்ணுங்க. கௌரி என்னை விட சூப்பரா கூட இருக்க முடியும், ஆனால் அவள் விரும்பவில்லை. அந்த வேஷம் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ இருக்கா. முடியாதுன்ற வார்த்தைக்கெல்லாம் வராதங்க. எனக்கு முடியலைன்ற வார்த்தை பிடிக்காதுன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே முடியும். அவங்கவுங்க பிடிச்சதை விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீமா சொன்னேன்னா இல்லையா, ஒரு பெண்ணை ரேப் பண்ணும்போது இது தவறு என்று அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆசை பண்ணுன்னு சொல்லுது, அன்பு பண்ணாதேன்னு சொல்லுது. அவன் வந்து ஆசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்விளைவுகள் என்னன்னு தெரியும். எல்லாமே அற்புதமாக தெரிந்து புரிந்து அவன் அந்த வேஷத்தை செய்கின்றான் என்றுதான் நம்ம சொன்னோம். சரியா? அவனால வந்து அந்த இடத்துல அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரேப் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தை. எல்லாமே முடியுங்க, எல்லாருக்கும் எல்லாமே முடியுங்க. ஆனாலும் அவரவர்கள் விருப்பத்தை அவர் விருப்பப்படி ஒவ்வொரு வேஷத்துல இருக்கேங்க அப்படிங்கிறதுனால டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு? நீங்களும் நானும் ஒண்ணுதானே என்ற மாதிரி நான் சொல்ல விரும்புகின்றேன். ஸோ லெட் அஸ் நாட் கம் டு தி கன்சிடரேஷன். முடியலன்ற வார்த்தையை போட்டீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆயிடும். என்ன முடியாது? கண்டிப்பா முடியும். அதுவும் சகுந்தலாவுக்கு தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா முடியும். என்னை விட நல்லாவே இருக்க முடியும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தானே உண்மை. ஆமாண்ணா, எல்லாருமே உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்பினா கண்டிப்பா இருக்க முடியும். அண்டர்லைன் திஸ் வேர்ட் விரும்புனா, அதனாலதான் விரும்பல. அதனாலதான் அஞ்ஞானியா இருக்கும். விரும்ப முடியல, அதுதான் உண்மை. நீங்க வந்து 1000 இல்லம்மா, இல்ல விரும்பாததுனால இது நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க உங்க பாயிண்ட் தான் நிக்க போறீங்க, அதுதான் ட்ரூத்னு நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. எல்லாமே தெரியும் தான்.
ஆனா என்ன பண்றது, ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கே. நீங்க ரியாலிட்டி தாண்டி பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் விரும்புனா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கண்ணா. ஆனா யாரு ஒரு கோடியில ஒரு 4 பேர் விரும்புறாங்க, சரியா? அவங்கனாலதான் அஞ்ஞானி ஆக முடியும். விரும்பவில்லை அப்படின்ற ஒரு கேட்டகிரி, அகங்காரம் அப்படின்ற ஒரு கேட்டகிரி எடுத்துட்டு வந்தாலே அது அஞ்ஞானி தான். சரி சரி, கௌரி கேட்ட கொஸ்டின் புரிஞ்சிருச்சாடா? என்ன சொல்றான்னா, சரிங்க, நாங்க விரும்பித்தான் அஞ்ஞான வேஷம் தான் போட்டிருக்கோம். வேஷங்கிற வேற ப்ரூவ் பண்ணிட்டேங்க. நாங்க தெரிஞ்சேதான் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதுனால நாங்க நடிக்கிறோங்கிறதும் ப்ரூவ் பண்ணிட்டேங்க. ஆனா ஏன் கோடான கோடி பேர்ல இந்த குணாதீத வேஷத்தை விட்டுட்டு இந்த வேஷத்தையே இருக்க விரும்புறோம்? நாங்க விரும்பினா குணாதீத வேஷத்தையும் நாங்க போடுவோம். ஆமா, குணாதீத வேஷத்துல இருந்துட்டு தானே இந்த வேஷத்தையே போட்டிருக்காங்க. கரெக்ட். அதுதான் இன்னும் நான் விரும்புனா குணாதீத வேஷத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றதே அபத்தம் இல்லைன்னா. கௌரி, முதல்ல கொஸ்டின்லயே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, குணாதீத வேஷத்துலதான் நானும் இருக்கேன், குணாதீத்துல நீயும் இருக்க. அப்படி இருக்க போய் தான் முக்குணங்களையும் நீயும் மாறி மாறி வளர முடியுது, நானும் முக்குணங்கள்ல மாறி மாறி வளர முடியுது அப்படின்னு நம்ம சொல்லி முதல்ல ப்ரூவ் பண்ணினோம், சரியா? நீ இப்ப தமோ ரஜோ குணங்கள்ல நீ 3 குணங்கள் எப்படி இருக்கியோ அப்படியேதான் நானும் இருக்கேன். தேவையான நேரத்துல ரஜோஸ்க்கு போறேன், தேவையான நேரத்துல தமசுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நீயும் நானும் மாறி மாறி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா முடியும் முடியாதுன்ற கேள்வி இல்லை. ஆல்ரெடி நீயும் நானும் ஒண்ணுதான், என்ன மாதிரி நீ ஆயிட்டதான். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகாத. நான் விரும்பல அப்படின்னு சொல்லாத. நீ விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் நீயும் நானும் ஒண்ணுதான். நீ ஒன்னாவே இருந்துகிட்டு இல்ல இல்லன்னு பொய் சொல்லிட்டு இருக்க. நான் இல்லம்மா நீயும் நானும் ஒண்ணுங்கிற உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் டிஃபரன்ஸே தவிர மத்தபடி ஞானிங்கிற விஷயத்துல நீயும் ஞானிதான், நான் ஞானிதான் அப்படின்னு சொல்ல வரேன் நானு. புரியுதா? அடிக்கடி என்னது? அப்பனா நான் ஓகேண்ணா, இதெல்லாம் புரியுதுண்ணா. அப்பனா உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம், ஒண்ணும் இல்லைண்ணா. வேற ஏதோ சொல்ல வந்து வேற ஏதோ. ஓகேண்ணா, சரி, கண்டினியூ பண்ணுங்க. சமுதிரம்மா கேட்டாங்க, பின்ன எதுக்கு கௌரியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் விளையாட்டுக்காக திட்டுறது என்ன தப்பா? என்ன வேணா பண்ணுவேன், நான் தானே அது. அந்த வேஷத்துல நான் வர்றேன், இந்த வேஷத்துல இப்படி வர்றேன், நான் பாட்டு திட்டி விளையாடிட்டு இருக்கேன். ஃபன்னுக்காக கேமுக்காக முக்குணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மாய விளையாட்டுல என்ன வேணா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத விட நான் பண்ணுவேன்னு சொன்னாலே நீங்க பண்றதும் நான் பண்றதுதான். இங்க எல்லா வேஷமும் என்னுடைய வேஷம் தான். வேஷத்துக்காக செய்கின்ற எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையே கிடையாது. நீங்க கொலை பண்ணாலும், கொள்ளையடிச்சாலும், அழுதாலும், துடிச்சாலும், கோவப்பட்டாலும் இது எல்லாம் வெறும் மாயை. இந்த மாயை அப்படிங்கிறத ஏன் சொல்றோம்னா, உங்க அந்த குணாதீத ஸ்திதின்னு சொல்லலாம், அல்லது ரம்ய ரமல சமாதானாவில் இருந்து கொண்டுதான் நீங்கள் எத்தனையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் கண்டிப்பாக இது உண்மையே அப்படின்றத நீங்க ஞானிகளே அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ வேணா அண்ணா ஒரு நிமிஷம். அந்த கௌரி சொன்னாலன்னா அந்த 9000 ஓவியம் அப்போ ஞானதேவர் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கண்ணா. ஓகே. எத்தனை உபனிஷத்துக்கள், எத்தனை வேதங்கள், எத்தனை பகவத்கீதை உரை, எத்தனை உபன்யாசம், இவைகள் எல்லாம் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப வந்திருக்கு. நம்ம இப்போ நின்று பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆத்மஸ்திதியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுதான். இப்போ நான் இந்த ஸ்திதியிலிருந்து பேசும்போது இது கீழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, மேல் மக்கள் கொடுக்கப்பட்டதுன்னு பேசக்கூடாது. நேற்று நம்ம எந்த ரேஞ்சுக்கு பேசிட்டோம் அப்படின்னா கொலகாரனும் ஞானி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பேசிட்டோம், சரியா? அப்ப டைரக்டா அந்த இதுல இருந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா 100% எத்தனையோ மாய விளையாட்டுகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு விளையாட்டு தான் பாரமார்த்திகம் என்ற ஒரு விளையாட்டு, சரியா? லௌகீகம் பாரமார்த்திகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லௌகீக விளையாட்டுகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒரு விளையாட்டிற்கு பெயர் பாரமார்த்திகம் என்ற விளையாட்டு. இந்த விளையாட்டுல ஒருவன் அனைத்தும் தெரிந்தவன் போல் குரு வேஷத்தை எடுத்துக்கொள்கிறான், இன்னொருவன் ஏதுமறியாதவன் போல் சிஷ்ய வேஷத்தை எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மையே தவிர இந்த கீதை என்பது சத்தியம் அப்படின்னுட்டோ வேதம் என்பது சத்தியம் அப்படின்னுட்டோ அது அந்த வேஷத்துக்காக சொல்றது உண்டு. அஞ்ஞானி கிட்ட குரு சொல்லுவார், வேதம் தாண்டா சத்தியம், நீ இருக்கிறது பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். கடைசியில ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வேதமும் பொய், அதாவது அஞ்ஞானத்தை கண்டிக்கிறதுக்காக ஞானமே சத்தியம், ஞானத்தில் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு ஞானதேவர். இந்த அமிர்த அனுபவத்துல கூட
அஞ்ஞானத்தை கண்டிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஞானமும் பொய் அப்படின்னு சேர்ந்து ஏன் சொல்லணும்? வேதமும் பொய் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா இது மாயவில்லை. ஏன்னா மாயைக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே. குருங்கிறதும் ஒரு வேஷம் தான், சிஷ்யங்கிறதும் ஒரு வேஷம் தான். இப்ப மாயைன்னு வந்ததுக்கு அப்புறமா கீதை மாயைக்குள்ளதான் இருக்கு, வேதம் மாயைக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மட்டும் சத்தியமாக இருக்க முடியுமா? இதுவும் மாய விளையாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன விளையாட்டே தவிர இது சத்தியம் அல்ல, இது உண்மை அல்ல என்பதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் வந்து மாயேதானா? நீங்க அந்த விஷயத்தை ஃபுல்லும் என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி கிக்கா ரசிக்கிறீங்களா? எங்களால முடியலையே. என்னமா ரசிக்கிறேன்? இந்த வேர்ல்டு வந்து மாயேதானா? இந்த வேர்ல்டு மாயையில வந்து நம்ம வேஷம் போட்டிருக்கோம்ல, அந்த வேஷத்தை பியூர் கான்சியஸ்ல வந்து நீங்க என்ஜாய் பண்ணி கிக்கா என்ஜாய் பண்றீங்க லவ்வா இல்ல. ஆனா எங்களால என்ஜாய் பண்ண முடியலன்னா ஒவ்வொரு க்ஷணமும் எவ்வளவு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்றீங்கல்ல உங்க சொரூபத்துல இருந்து. ஆனா எங்க சொரூபத்துல மிஸ் பண்றோம் நாங்க. நீங்க மிஸ் பண்ணல அப்படிங்கிறத நானே வந்து கேள்வி கேட்டு நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நீங்க என்ன பாயிண்ட்ஸை கொடுக்க முடியும்? எனக்கு லாஸ் ஆனா நான் வந்து ரிலாக்ஸா இருப்பேன், ஆனா உங்களுக்கு லாஸ் ஆனா ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். சரியா? அப்போ நான் இதுக்குதான் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். லாஸ் ஆனா நான் வந்து அழணும் அப்படின்னு நான் நினைச்சா நானும் லாஸ் ஆனா அழுவேன். ஏன்னா எல்லாமே இங்க மாய தானே. ஆனா லாஸ் ஆனா ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால என்னுடைய தாட்டின் அடிப்படையில நான் அழல. ஆனா நீங்க லாஸ் ஆனா அழுது என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய தாட் ப்ராசஸ். நீங்க என்ஜாய் பண்ணணுன்ற வார்த்தை கூட விடு. தாட்டு தான். மாயைனா என்ன? தாட்டு தானே. அப்போ நானும் தாட்ல தான் இருக்கேன், நீயும் தாட்ல தான் இருக்க. நான் வந்து லாஸ் ஆனா பரவாயில்ல என்ற தாட்ல இருக்கேன், நீ லாஸ் ஆனா ஐயோ செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்க. சரியா? அப்போ லாஸ் ஆன உடனே உன்னுடைய தாட்டுனாலே பொய்ன்னு புரிஞ்சுக்கணும், தாட்டுனாலே மாயைன்னு புரிஞ்சுக்கணும், நீ ஏற்படுத்தினதுன்னு புரிஞ்சுக்கணும், நீ விரும்புறேன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சொன்னாதான் ஈஸியா நடிப்புங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. சரியா? அழணும் அப்படின்றது இறைவன் போட்ட சட்டம் அல்ல. ஏதோ யாரோ வந்து அழ வைக்க உங்களை அழ வைக்கல, நீங்களா வந்து டிசைன் பண்ணிக்கிறீங்க. உங்க சப்கான்சியஸ் தாட்டே நீங்க பண்ண ப்ரோக்ராம் தான். இந்த மாதிரி நேரத்துல நான் அழுவேன் அப்படின்னு நீங்க விரும்பி ஏற்படுத்தி கொண்ட ப்ரோக்ராம் தான். அது இப்ப நீங்க மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியும். நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப குணாதீத ஸ்திதியில நீங்க இருக்கிறதுனாலதான் குணங்களை உங்களால மாத்தவே முடியுது. நீங்க அந்த குணாதீத ஸ்திதியில இல்லைன்னா யாரு போய் குணத்தை மாத்துறது? அப்போ நீயே அந்த குணமா இருந்தேன்னா அந்த குணம் எப்படி மாறும்? அப்ப மாறாது. சோ எந்தெந்த அடிப்படை விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே என்னைய உன்னையே நீ கம்பேர் பண்ற. ஏன் தாட் அப்படி இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து அழுது புலம்பி அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை கொடுக்கல. ஆனா ஜாய் அப்படிங்கிறத நான் வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றேன். நீ அதை விரும்பி பண்ற அப்படின்னாலே அது ஜாயோட எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கிறத தவிர வேற என்னவா இருந்துட முடியும்? ஏன்னா உன் சொரூபமே ஜாய் அல்லவா? அந்த ஜாய் தான் விதவிதமா உன்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர உணர்வு மயமானவன் நீ. அந்த உணர்வு தான் விதவிதமாக வெளிப்பட முடியுமே தவிர நான் அந்த உணர்வு இல்லைன்னு எப்படி உன்னால மறுக்க முடியும்? அப்ப ஏதோ ஒரு உணர்விலே நீ சிக்கிக் கொண்டால் வேற உணர்வுக்கு என்னால எப்படி போக முடியுது என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Therefore, there is no big difference between me and you by simply saying that நீங்க எல்லா நேரத்திலையும் ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னா நீங்க என்ன விட சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் லூசு பையன் மாதிரி. கௌரி எல்லாம் செம ரோலோட அப்படி மிக்ஸ் ஆகி அப்படியே கதறணும் அழணும் அப்படின்னா செம்மையா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேணா உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியல அப்படின்னு நீங்களாம் என்ன விட பெரிய ஞானிங்க. அதை விட்டு நீங்க எப்படி நான் ஞானி இல்லைன்னு சொல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் யோசித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எதுக்குங்க இன்னொரு டவுட்னா சாது சங்கத்திலேயே இருங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரிதான் இருக்கணும், வெளியேனா அப்புறம் அஞ்ஞானம் திரும்ப வந்து நமக்கு தொத்திக்கும், சாது சங்கத்திலேயே இருந்தா நம்ம மைண்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அப்ப நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சோம்லன்னா அப்ப அதுக்கு என்னன்னா மெயின்? போட்ட வேஷத்தை நான் பண்றேன். நான் ஒரு குரு வேஷம் போட்டிருக்கேன்ல, அதனால சொல்றேன். நீங்க சிஷ்ய பிள்ளை வேஷம் போட்டிருக்கீங்க, நாங்க கரையேறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்க ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க. சாது சங்கத்து கூடயே இருந்தாதான்டா நீ கரையேற முடியும் அப்படிங்கிற வேஷத்தை தானே நான் போட்டாகணும். நீ போட்ட வேஷத்துக்கு கேள்வி கேட்கும் போது இந்த வேஷத்துக்கு சரியான பதில் இதுதானே. ஆனால் அனைத்தையும் நடிப்பு அனைத்தும் வேஷம் என்பதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். அண்ணா இப்போ நானே வந்து ஒரே சிச்சுவேஷனுக்கு 2 விதமா ரியாக்ட் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு சேம் சிச்சுவேஷன் எப்படி சொல்றது, ஒரே சூழல்னா எனக்கே வருது. நேற்று எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தது,
சோ இன்னைக்கும் ஒரே சுச்சுவேஷன் வருது. இப்ப வாரியில நடக்கிறது ஓகேவா, ம், நேத்து நான் 40 கிலோமீட்டர் நடக்கணும், ம், இன்னைக்கும் நான் 40 கிலோமீட்டர் நடக்கணும். நேத்து 40 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கும்போது என்னோட மனசு வந்து ஒண்ணு சொல்லுது. ஒரு 5-6 ஆப்ஷன் இருக்கு. பட் ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு வந்து சுகமோ துக்கமோ அடையிறேன். ஓகேவா, இன்னைக்கு அதே 40 கிலோமீட்டர் நடக்கும்போது ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிட்டு நான் வந்து சுகமோ துக்கமோ அடையிறேன் அப்படின்னா, இப்போ ஒரே சூழல்லையே வந்து என்ன என்ன காரணத்தை நான் எடுக்கிறேனோ அந்த காரணத்தை பேஸ் பண்ணி தான் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன்னா. இப்போ ஒரு சூழல் இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்க. எங்க அம்மாவே வந்து எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பற்று. நான் செய்யாத தவறுக்கு எங்க அம்மா வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் நாள் நல்ல சத்சங்கம் கேட்டுட்டு அமானித்துவம் எல்லாம் கேட்டுட்டு போயிருக்கேன். இப்ப எங்க அம்மா வந்து திட்டும் போது என்னோட மைண்ட் வந்து ஓடுது. உறவு முறையார் ஒதுக்கி வைத்தலும் பிற மானக்கேடுகளும் வரவேண்டும் என்றே ஞானி ஆசைப்படுவான் அப்படின்னு. அதுல போய் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அந்நேரம் பயங்கர சாத்வீகமா இதெல்லாம் நமக்கு வரணும், வரவேற்கப்படுகிறது அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஹாப்பியா ஜாலியா நான் வந்து இருந்துட்டேன். மறுநாள் அதே மாதிரி அதே மிஸ்டேக்குக்கு எங்க அம்மா வந்து கண்ணா பின்னான்னு என்னை திட்டும் போது இந்த ஞானம் வேலை செய்யாம என்னோட வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதை பிக் பண்ணி வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா உங்ககிட்ட, அண்ணா நீங்க சொல்லி கொடுத்த ஞானத்தை நான் மறந்துட்டேன், அது எனக்கு ஞாபகமே வரல, என்னோட சப்கான்சியஸ் வந்து என்ன ஆக்ட் பண்ணிடுச்சு, ட்ரிவன் பண்ணிருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். சரி, So, புரியுது. அவ சொல்றதை நான் உங்களுக்கு கிளியரா ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதான்னு பாருங்க. அப்ப அழகா ஒரு வேர்டு யூஸ் பண்றான். அண்ணா நம்ம தானே பிக் பண்றோம், எப்ப நம்ம பிக் பண்ற ஆளா இருக்கோமோ அப்பதானே நம்ம ஞானி தானே. வாட் யூ மீன் பை பிக்? பிக்னா செலக்ட், சரியா? செலக்ட் இங்கிலீஷ் தானோ, தேர்வு செய்யறது, சரியா? தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்ல வரேன்னா, சத்துவ ரஜோ தமோ எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கின்றன. நாம எல்லாருமே குணாதீதனா இருக்கோம். ஒண்ணு இல்லைங்க, நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, அண்ணா இந்த சிச்சுவேஷன்ல அப்படியே நான் வந்து செம்மையா நான் வந்து இப்படி இப்படி ஞானமா நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க, சரியா? அப்ப என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்குள்ள சாத்விக எண்ணங்களும் இருக்கு, ராஜச எண்ணங்களும் இருக்கு, தாமச எண்ணங்களும் இருக்கு, சரியா? அப்போ 3 எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ எந்த எண்ணங்களை பிக் பண்ணினா செலக்ட் பண்ணி தேர்வு செய்து நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம தானங்க டிசைட் பண்றோம். அப்போ இன்னொரு சிச்சுவேஷன்ல ரஜசிக்க பிக் பண்ணிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், இன்னொரு சிச்சுவேஷன்ல தமசிக்க பிக் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றோம். இப்படி முழுக்க முழுக்க நமது முழுமையான புரிதலோடு தெளிவோடு சுதந்திரத்தோடு நாமளாக விரும்பி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சாத்விக வேஷமோ ரஜசிக் வேஷமோ தாமசிக் வேஷமோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க எப்படி நாம வந்து இந்த இடத்துல நான் அஞ்ஞானி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும் என்ற ஒரு வார்த்தையை இவ்வளவு நேரம் தீபிகா சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சரியா? வேற என்னென்ன பாயிண்ட்ஸ், வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்ல நானா 2-3 பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு பதில் சொல்றேன். வேற என்ன பாயிண்ட்ஸ் கௌரி ஏதாவது தோணுதா? அண்ணா இல்லண்ணா, என்னது உங்களுக்கு சரண்டர் ஆகணும்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதுவும் வந்து இதுல தானா? ஏன்டா எனக்கு சரண்டரே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுவும் இந்த குரு என்ற வேஷத்துலயும் சிஷ்யன் என்ற வேஷத்துலயும் அப்படித்தானா? அது குரு சிஷ்ய வேஷத்துக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் வருது. நீ வந்து ட்ரை பண்றேன்னு போய் சொல்லிட்டு இருக்க, சரியா? ஸோ நான் வந்து பண்ணுமா அப்படின்னு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ட்ரை பண்றேன் நான், நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ அது பியூர்லி கன்சன்றது வேஷத்துல தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஆகணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ ஆயிருப்ப. நான் தான் அடிக்கடி அதையும் சொல்லிட்டு தானே இருக்கேன், நீ சும்மா நாச்சுக்கும் போய் சொல்லிட்டு இருக்க அப்படி. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரே விஷயத்த தான் நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? நீங்க எல்லாருமே வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க, திமிருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஞானத்துல ஆகணும்னு நினைச்சா ஆக முடியும், ஆனா வேணும்னே தான் இதை பண்ணிட்டு இருக்கீங்க என்ற விஷயத்தை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உச்சக்கட்ட ஞானத்தில இருந்தும் கிட்டத்தட்ட அதை தான் பேசிட்டு இருக்கோம். பெருசா வந்து டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா, மேஜரா நம்ம வந்து தப்பிச்சுக்கிற விஷயம் வந்து கேட்டீங்கன்னா சப்கான்சியஸை வச்சு தப்பிச்சுக்கிறது உண்டு. நம்ம அதையும் வந்து நிரூபிச்சிட்டோம். அந்த முடியலைங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஏமாத்து வேலை தான். பியூரா எல்லாமே முடியும், ஆனா நமக்கு ஆசை அதிகமா. நம்ம எங்க மேனேஜர் காரம் சாப்பிட்ட விஷயம்தான் அது. ஸோ அவனால முடியாதுன்னு இல்லை, அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். ஸோ எந்த வேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த வேஷத்தை அவன் போட்டு ஆடுறான். முடியலைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியும். ஆனாலும் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அதன்படி அவன் விளையாடுகின்றான் என்பதாகத்தான் இங்கே வருகிறது என்பதை நாம திட்டவட்டமா பார்த்துட்டோம், சரியா? இப்போ
முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேள்வி. சப்கான்ஷியஸ் விஷயத்த கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மேஜரா முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் பூபதி அண்ணாவுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வரும். என்னன்னா, அவர் சப்கான்ஷியஸ் கொண்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவாரு. நான் அதை வந்து மறுத்து, இல்லை நமக்கு முழு சுதந்திரம் இருக்கிறதுன்னு சண்டை போடுவேன். அப்ப எல்லாம் அவர் வந்து ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அவர் எப்படி ஆஃப் பண்ணுவாரு அப்படின்னா, எல்லாம் நீ விரும்பி பண்ற, எல்லாம் அவன் சுதந்திரத்துல தான் இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கியே அப்படின்னா, நீ வந்து 3 நாள் எனக்கு தூக்கம் இல்லாம வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எங்க 3 நாள் நீ வந்து பட்னியோட எனக்கு இருந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சம்திங் சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது இருக்குடா. அது வந்து நம்ம சுதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாதுடா. நம்ம என்னதான் பண்ணாலும் அது நம்மளை இழுத்துட்டு போயிரும்டா என்றெல்லாம் அவர் வாதிடுவதுண்டு. சரியா? பொதுவா என்ன ஆஃப் பண்றதுக்கு இந்த கடைசி 2 பாயிண்ட் வச்சு நான் என்ன ஆஃப் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ எல்லாம் உன் சுதந்திரத்துல தானே பண்ணிட்டு இருக்க, அப்ப எனக்கு வந்து நீ இருந்து காட்டு அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அப்ப நாலேஜ் இல்லை. இப்ப இருக்கிற நாலேஜ்ல அதையும் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் இதையும் சொல்லுவேன். ஆனா இந்த 2 எக்ஸாம்பிளை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? இந்த 2 மட்டும் காட்டி எனக்கு ஆஃப் பண்றேன். வேற ஏதாவது சொல்ல, நம்ம வந்து முடியாம என்ன இருக்கு? எல்லாமே நம்ம தெரிஞ்சு விரும்பி தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 மட்டும் ஏன் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ற அப்படின்னு அப்ப கேட்டதுண்டு. இப்ப சொல்றேன் நான் அதுக்கு விளக்கம். ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இப்ப அதை ஈஸியா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஈஸ்வர ஜீவ கல்பனையின் துணை கொண்டு நடக்கிறது. அதுல பிரதானமா ஜீவ கல்பனை தான் பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸ்வர கல்பனை அப்படின்றது பேஸ் பிளாட்ஃபார்மை உருவாக்குனதோடும் 84 லட்சம் உயிரினங்களை உருவாக்குனதோடும் ஈஸ்வர கல்பனை முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? அப்போ அந்த கற்பனையில வருது எது? நான் வந்து ஒரு மனித பிறவி என்பது கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ தூங்கணும் அப்படின்றதும், 3 வேளை சாப்பிட்டாதான் அவங்களால அந்த எனர்ஜியோட இருக்க முடியும் அப்படிங்கிறதும் டிசைட் பண்ணது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே கிடையாது. சரியா? இதை டிசைட் பண்ணது என்னை உருவாக்கியவனின் இந்த ஈஸ்வரனின் படைப்பில் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். நீ தூங்காம இருந்து காட்டு அப்படின்னா நான் மீனா பிறந்திருந்தா தூங்காம இருந்து காட்டுவேன். ஏன்னா ஈஸ்வரனின் படைப்புல மீனுக்கு வந்து தூக்கமே கிடையாதுங்க. 24 மணி நேரம் மீன் தூங்காது. அப்படி ஒரு படைப்பு ஈஸ்வரன் மீனுக்கு கொடுத்தான். மீனால தூங்காம இருக்க முடியும். நான் எப்படி தூங்காம இருக்கிறது? என்னுடைய படைப்பே அப்படித்தானே வந்திருக்கின்றது. அப்போ அது அவனுடைய படைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அதை என்னால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிமிலர்லி குதிரை வந்து நின்றுகிட்டு தான் தூங்கும். நம்மளெல்லாம் நின்றுட்டு தூங்க முடியாது. சரியா? ஸோ அது படைப்பின் ரகசியம். அந்த படைப்பின் ரகசியத்தை கொண்டு வந்து டச் பண்ணி பொதுவாக என்ன ஆஃப் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்பதான் எனக்கு புரியுது. அது அப்போ பதில் சொல்ல முடியலன்னாலும் நம்ம தெளிவா தான் இருந்தோம். ஆனா இப்போ அதுக்கு விளக்கமும் கொடுக்க முடியுதுன்னு சொல்றேன். இது ஈஸ்வரனின் படைப்பு, அதனால் அந்த கேள்வி நம்ம வைக்க கூடாது என்று. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவாக அது இருக்கின்றது அந்த படைப்பு. ஆனா நாம கேட்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாருமே அது காமனா இல்லைல்ல? ஈஸ்வரனின் படைப்பு நீங்க சொல்றதுக்கு. ஆனா ஈஸ்வரனின் படைப்பு எல்லாருமே தூங்கி ஆகணும், எல்லாருமே சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அப்படி இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா அது என்னுடைய படைப்பாயிருது இப்போ. அப்போ அந்த இறைவனின் படைப்புன்றது அவன் படைக்கிறதோட அவன் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் முழுக்க ஜீவ கற்பனை தான் முழுக்க விளையாடிட்டு இருக்கு. அப்ப என்னுடைய சப்கான்சியஸ் தாட்டு, தூக்கம் என்பது என்னுடைய சப்கான்சியஸ் தாட் அல்ல. 3 வேளை சாப்பிட வேண்டும் என்பது என்னுடைய சப்கான்சியஸ் தாட் அல்ல. மற்றபடி நான் உருவாக்கி வச்சதெல்லாம் என்னுடைய சப்கான்சியஸ் தாட். அது என்னுடைய கான்சியஸை மீறி செயல்பட முடியாது. அதை மாத்தணும்னால என் கான்சியஸை வச்சு மாத்த முடியும். ஆதலால் நான் முழுக்க சுதந்திரமாகத்தான் இருக்கின்றேன் என்ற ஒரு உண்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அப்ப மோட்சம்னா விடுதலை. அந்த விடுதலை என்பது உங்கள் பிறப்புரிமை. நீங்கள் ஞானிகளே, நீங்கள் முழுமையான விடுதலையில் இருந்து கொண்டுதான் நீங்கள் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை உங்களால் மறுக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் டைம் வந்து பூபதி அண்ணா எல்லாரும் வந்திருக்கும் போது பூபதி அண்ணா என்கிட்ட கேட்டாரு, டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஞானி தானடா, நீ சொல்றா நான் ஞானியா இல்லையா என்று அவர் கேள்வி கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அண்ணா நான் கௌரியவே நான் ஞானின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா
உன்னை போயிட்டு நான் ஞானி இல்லைன்னு எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் வந்து, டே இந்த ஹையர் நாலேஜில் பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ வந்து ஒழுங்கா உண்மையை சொல்லு, இருந்து கௌரியோட என்னை வந்து லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்க, நீ ஹையர் நாலேஜில் ஒன்றும் பேச, நான் ஞானியா இல்லையா என்று சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு ஃபேக்ட் சொல்லவா, உண்மையை சொல்லவா, உள்ளபூர்வமாக ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன், நானும் கௌரியும் பூபதி அண்ணாவும் ஒன்றுதான், மறுக்க முடியாத உண்மையாக இது இருக்கின்றது என்பதுதான் சத்தியமான உண்மைங்க. எப்படிங்க ஞானி இல்லைன்னு சொல்ல முடியும்? யாருங்க இங்க ஞானி இல்ல? எல்லாருமே ஞானியாக இருந்து கொண்டுதானுங்க அந்தந்த வேஷத்துல விளையாடிட்டு இருக்காங்க. நான் குணாதீத வேஷத்தில் இருந்தால் அதுவும் வேஷம் தானே. இன்ஃபேக்ட் தெளிவா தீபிகா சொன்ன மாதிரி எல்லாருமே குணாதீத வேஷத்துல இருக்க போய் தான் நம்ம குணங்களை தேர்வு பண்ணி அப்பப்ப அந்த குணங்களை மாற்றி விளையாட முடியுதுன்ற ஃபேக்டே போதாதா நாம் எல்லாம் ஞானிகள் என்று நிரூபிப்பதற்கு? So therefore there is no doubt at all. இங்கே யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் சுதந்திரத்தில் அவர்களாக விரும்பியேதான் அப்படி அவர்கள் இருக்கின்றார்கள் எனும்போது, அறியாமை என்று ஏதோ ஒன்று இருப்பது போலவும், ஆதலால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது போலவும், இனிமேல் அதை மீண்டு வந்து அப்படி வாழ வேண்டும். விரும்புனா நீ என்ன மாதிரி இருக்கும் குணாதீதனா, அதாவது சாத்விக் வேஷம் போடணும்னா போட்டுக்கோ. இப்போ இந்த செகண்ட்ல நீ சாத்விகா வரணும்னு நினைச்சா போட முடியும்ல. முடியாதுன்ற வார்த்தையை மட்டும் சொல்லி நீங்க எத்தனை வருஷம் ஏமாத்தினாலும் ஜெயிக்கவே முடியாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி மீண்டும் ஒரு முறை நேற்றை போல் நாம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கோம், இந்த உலகத்தில் அஞ்ஞானம் என்பது இருக்கவே முடியாது, இருக்க வழியே இல்லை. ஏனென்றால் இருப்பது ஒன்றே, அது ஆத்மஸ்வரூபம் மட்டுமே. ஆத்மா என்றாலே அது ஞானஸ்வரூபம் மட்டுமே, என்றாலே அது ஆனந்த சுரூபம் மட்டுமே, ரம்ய ரமல சமாதானாவில் மட்டுமே, என்றால் குணாதீதன் மட்டுமே. இங்கு அத்தனை பேரும் குணாதீதனே, அத்தனை பேரும் ஞான சொரூபமே, அனைவருமே ஆத்மஸ்வரூபமே என்று சொல்வதை விட இருப்பதே ஒன்றுதான், ஒரே ஆத்மஸ்வரூபமே தான் இங்கு பல ஆயிரக்கணக்காக ரெஃப்ளெக்ட் ஆகி வந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பல ஆயிரம் சொரூபம், பல ஆத்மஸ்வரூபங்கள்லாம் கிடையாது. அப்போ அந்த ஒன்றுதான் இங்கே பலவாறாக ரெஃப்ளெக்ட் ஆகி மாயையிலே விளையாடி கொண்டிருக்கிறது என்றதை நீங்கள் புரிந்து கொண்டால், எப்ப மாயையில பண்ணுகின்ற அந்த காரியங்களை நீங்க உண்மை இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ, நீங்க அவ சொன்ன மாதிரி, சித்ரா கேட்ட மாதிரி, வேதமாகட்டும், உபனிஷத்தாகட்டும், குருவாகட்டும், சிஷ்யனாகட்டும், இது எல்லாமே மாயைக்குள் நடக்கின்ற சங்கதிங்க. மாயைக்குள்னாலே நடிப்புங்க, ஒட்டுமொத்தமாக நடிப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஆத்மஸ்வரூபம், நம்மன்னு சொல்லக்கூடாது, இருப்பது ஒன்றே, அது ஆத்மஸ்வரூபமே, அது நானே. நானே தான் அத்தனையுமாக இங்கே வேஷம் தெரித்து வந்திருக்கின்றேன். நான் 100% ஹோல் ஹார்ட்டடா என் ஹார்ட்டை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன், நானும் கௌரியும் ஒன்றே என்று. அது ஒரு வேஷம், ஸ்ரீ ஒரு வேஷம், நானும் ஆத்மா அவளும் ஆத்மா. இங்கே வேஷத்தில் டிஃபரன்ஸ் இருப்பதை பார்த்துக்கிட்டு உண்மையில டிஃபரன்ஸ் இருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? சோ நடிப்பில் 1000 பேதங்கள் இருக்கலாம், உண்மையில் பேதம் இருக்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆதலால் இங்கே அனைவரும் ஞானிகளே என்ற கருத்தை நான் மீண்டும் ஆழமாக வைத்திருக்கின்றேன். இன்னும் நல்லா சிந்திங்க. எனக்கு ஆப்போசிட் சைடு கௌரி மட்டும்தான் ஓரளவு நல்லா பேசினா, நீங்க உண்மையிலேயே இன்னும் அஞ்ஞானத்தைலாம் நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எத்தனை நாள் வேணா ஃபைட் பண்ணுவோம். அல்டிமேட்லி உண்மையை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மறுத்து கொண்டிருக்கின்ற வரை நமக்கு ஞானம்தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக போகுது. அதனால நீங்கள் ஞானத்தில் இருக்கிறது கொண்டே மறுப்பது போன்ற வேஷத்தை நீங்கள் எடுங்கள். நீங்கள் ஞானிகளே என்று நிரூபிக்கும் வேஷத்தை நான் எடுக்கின்றேன். நமது விளையாட்டு தொடரட்டும். என்னதான் சொன்னாலும் ரியாலிட்டில வேறதான்னா. ரியாலிட்டி என்றால் என்ன? நீங்க பிரம்மா 1000 நாள் ரியாலிட்டி. பேசுறதெல்லாம் எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருந்தது, யாரோ மேடை நாடகம் போட்டு பேசுற மாதிரி சும்மா நாச்சும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க போல. இதெல்லாம் உண்மையா கௌரி, அவர் சும்மா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. என்ன அழகாக நடிக்கிறாள் வார்த்தையா மேடையில் இருந்து கொண்டு. ஏனென்றால் ரியாலிட்டி என்பது ஆத்மஸ்வரூபம் அல்லவா? மீதி எல்லாம் நடிப்பு என்பதாக இருக்கும்போது உண்மைதான் கௌரி, நான் இவ்வளவு நேரம் நடித்தேன், நீயும் அழகாக அத்தனையும் கேட்டுவிட்டு நடித்துக் கொண்டிருக்கின்றாய், இதில் மறுப்பென்ன இருக்கின்றது? இந்த நடிப்பை தவிர வேற எதுவும் நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. மேடையில் நடித்துக் கொண்டிருக்கும் போது வேற எதை கொண்டு வர முடியும்? மேடையில நடிக்க மட்டும்தானே கௌரி முடியும். நீயும் நானும் மேடையில் இருக்கின்றோம். நீ உன் வேஷத்தை செய்கிறாய், நான் என் வேஷத்தை செய்கின்றேன்.
நீயும் நானும் இன்ஃபேக்ட் வேற வேறையே இல்லை, சரி நான் இதுல ஒண்ணுதான். அந்த வேஷத்துல இருந்து நான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வேஷத்துல இருந்து நானே இப்படி நடிச்சுட்டு இருக்கேன் என்று சொன்னால்தான் இன்னும் சரியாக இருக்கும். எனக்கு இன்னும் இதுலயே இன்னும் டவுட். இப்போ உங்களுக்கு அந்த அந்த குரு அப்படின்ற ஒரு ஒரு ஹியூஜ் மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையும் நடிப்பு தானா? 100% நடிப்பு தான். என்னுள் யாரும் இருக்கின்றான் ஈஸ்வரன், எனக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கின்றான் என்பதும் உண்மை, எனக்குள்ளே குருவும் இருக்கின்றார் என்பதும் உண்மை. நானே எனக்குள்ளேன்னு சொல்றதை விட இன்னும் கரெக்ட் டேர்ம்ஸ்ல போடணும்னா, நானே ஈஸ்வரன், நானே குரு, நானே இங்கே ஜீவன் என்று அனைத்துமாக இங்கே நானே இருக்கின்றேன் என்பதுதான் மிக சத்தியமான உண்மையாக இருக்கின்றது. என்றாலும் அந்த வேஷத்திலே இந்த ஜீவனானவன் ஈஸ்வரனை எப்படி கிருஷ்ணா ஃபீலில் வர்ணித்து தள்ளினானோ அப்படி இப்போதும் அந்த ஜீவனுக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த ஈஸ்வரனிடத்தில் உண்டு, மௌலியிடத்தில் உண்டு. ஆனால் உண்மையில் நானே இப்படி செய்கின்றேன் என்னும் போது அது நடிப்பு என்பதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை. அதாவது பொய்யான நடிப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஃபீல் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கு. ஆனாலும் இங்க யார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பரபிரம்மமும் நானே, ஈஸ்வரனும் நானே, குருவும் நானே, ஜீவனும் நானே என்பதுதான் உண்மை. அப்ப நானே இருந்துகிண்டு நான் என்ன பார்த்து நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கல்பித துவைதத்தை தான் உண்மையில் பக்தி என்று ஞானதேவன் 55வது அத்தியாயத்துல மிக அழகாக நிறைய ஓவியில அழிச்சந்திருத்தமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில ஓவியெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஞானம் என்றும் அஞ்ஞானம் என்றும் ஒன்றுமே இல்லை என்று எவன் ஒருவன் உரைகின்றானோ அதுதான் உண்மையான ஞானம். இப்ப பேசிட்டு இருக்காங்களே, என்ன ஞானின்னு பேசிட்டு இருக்காங்க, அவங்கள அஞ்ஞானின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே பொய் என்று எவன் உணர்கின்றானோ அதுதான் உண்மையான ஞானம். இன்னைக்கு ஓவில கிளாஸ்ல வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி முழுக்க முழுக்க பரமபக்தி என்றால் என்னன்னு சொன்னாலே அந்த நானாகவே இருத்தல் என்பதைத்தான் பரமபக்தி என்று சொல்லியிருக்கின்றார். கல்பித பக்தியைத்தான் அவள் பரமபக்தி என்று பாராட்டுகின்றார். உண்மையிலேயே அவனை பெருசு நான் சிறுசு நினைச்சுக்கிட்டு பண்ற பக்தியை விட உயர்வான பக்தியாக தன்னையே தானாக பக்தனாகவும் பகவானாகவும் கல்பிதத்தை செய்து கொண்டு ஒரு பக்தி செய்யப்படுகிறதே அதுதான் உண்மையான ஞான பக்தி, பரமபக்தி என்றுதான் ஞானதேவன் பாராட்டுகின்றான். ஆதலால் நீ அதை கொச்சையாக எண்ண வேண்டாம் என்பது என் கருத்து. என்ன கௌரி அமைதியாயிட்ட? ஏதோ ஏதோ மண்டையில ஏறுற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணும் ஏறல, அதுதான் உண்மை. அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு மரியாதையும் பொய்யா? இதுல என்ன சந்தேகம்? பொய்யா? ஆமா, எல்லாமே பொய்தாம்மா. இதுல என்னமா சந்தேகம்? எல்லாரும் சொல்லாத, நானே தானே எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? இருக்கிறதே நான் மட்டும்தான். கேளுங்கம்மா. அப்பனா உங்ககிட்ட நிறைய பேர் உண்மையா உயிரை கொடுக்குறாங்க, எங்க கிட்ட யாரும் உண்மையா இல்லையே. என்ன உங்ககிட்ட அப்படி நடிக்கிறாங்க, எங்கிட்ட எப்படி நடிக்கிறாங்க? உனக்கு அதாவது இங்க உங்ககிட்ட எங்ககிட்ட அப்படிங்கிறத விட இங்க நீயும் ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறாய், இங்க அனைத்துமே ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது. உன்னோடு நீ அங்கே விளையாடி கொண்டிருக்கிறாய். இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இவங்க ஏன் எப்படி பண்றாங்க, இந்த சிந்தனையே இனிமே வரவே வராது. நான் சொல்லி இருக்கின்ற இந்த உண்மையை எவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ, நீங்க வந்து போய் பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, ஆமாங்க நான் பேசுறதெல்லாம் பொய்ங்க, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் நீங்கள் யாரையுமே குற்றமா பார்க்க மாட்டீங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லவே மாட்டீங்க. எங்க சினிமால போயிட்டு எவனாவது வந்து ஏன் இவங்க இந்த வேஷம் போட்டிருக்கான், இவன் ஏன் அந்த வேஷம் போட்டிருக்கான்னு ஏதாவது கேள்வி கேட்போமாங்க? அட என்ன நடந்தாலும் அதை ஒரு சுவை என்று நான் ரசித்து விட்டு சென்று கொண்டிருப்பேனே தவிர அங்கே கேள்விக்கே இடமில்லை. ஏனென்றால் அனைத்தும் மாயை, உண்மையே இல்லை. உண்மை இல்லாத விஷயத்தை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? என்னிடம் நல்ல மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள், கெட்ட மாதிரியாக நல்ல மாதிரியாக நடந்து கொண்டால் உயர்வானது என்றும், கெட்ட மாதிரியாக நடந்து கொண்டால் தாழ்வானதும் என்றும், இதெல்லாம் உண்மையில பார்க்கும்போது தானப்பா. நீ மாயையா பார்த்தா, பொய்யா பார்த்தா, பொய்யில என்ன நல்லது கெட்டது? அதனாலதானே தர்ம அதர்மம் இரண்டையும் ஒன்றாக நாய் கண் முன்ன எடுத்த வாந்தி போல பார்ப்பான்னு ஞானதேவர் சொன்னாரு.
நல்லது என்ன கெட்டது என்ன ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது. ஏன்னா பொய் எல்லாமே உண்மை இல்லாத தோற்றம். வெறும் மாயையிலே நீ எதுவுமே சரி தவறு என்றே பார்க்க முடியாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். the life how it will be if you accept this truth. நீங்க போய் சொல்லிட்டு இருக்காம ஆனா எல்லாமே நடிச்சிட்டு இருக்கீங்கன்ற பார்வையில பார்க்கும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் எனிவே இந்த உண்மையோடு நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது, என்கிட்ட சண்டை போடாம நீங்க அக்செப்ட் பண்ணும்போது அந்த பிளிஸ், அந்த ஆனந்தம், அந்த சுவை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மாயையை மாயை என்று உணர்ந்து, நடிப்பை நடிப்பு என்று ஒப்புக்கொண்டு அழகாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தானே பிரம்மானந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. கண்டிப்பாக நீங்கள் பொய்யாக சண்டை போடுகிறீர்கள் என்பதை அறிவேன். நாமளும் ஃபன்னுக்காக டெய்லி நீங்க அப்படியே சண்டை போடுங்க. நல்லா தானே இருக்கு இந்த ஃபன் கேம். அப்படியே ஆடுவோம்.